மெரினா பீச்சில் ரஜினி விஜய் பக்கத்துல இருந்து போட்டோ எடுப்பாங்கல்ல, அதில் கூட ஒரு உருவம் வருது. அது கூட கிடையாது. இது போட்டோவுக்கு பக்கத்துல போட்டோ வச்சு எடுத்திருக்காங்க. மெரினா பீச்சில் ஒரு விஜய் ரசிகர் விஜய் பக்கத்துல இருந்து போட்டோ எடுப்பாருல்ல, அந்த தகுதி கூட சீமானுக்கு இல்லை. பிரபாகரன் போட்டோ பக்கத்துல இவர் போட்டோ வச்சு டப்பி பண்றது 10 நிமிஷம்னு சொல்றீங்கல்ல, அந்த 10 நிமிஷம் தான் பிரபாகரனை சீமான் சந்தித்தார் என்பதை சொல்வதற்கு உங்களுக்கு 10 வருஷம் ஆயிருக்குங்க. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. தலைவர் பிரபாகரன் அவர்களுடன் சீமான் இருப்பது மாதிரி ஒரு புகைப்படம் இத்தனை நாள் அதை பயன்படுத்திட்டு அவங்க வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்கிறாரு. அதுதான் இப்போ பேசு பொருளாகவே மாறி இருக்கு. இது ஏன் இப்போ இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இதில் ஏதாவது நோக்கம் இருக்குதா? இல்லை, அந்த படம் எடிட் பண்ணதுங்கிறது எனக்கு முதல்ல தெரியும். இன்னொன்று, அந்த படத்தை கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரியுறவங்க பார்த்தாலே அது கண்டுபிடிக்க முடியும். ஒரு எடிட் பண்ண படம், அது உண்மையான படம் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தை வச்சுக்கிட்டே ஒருத்தர் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கடல் கடந்து பல ஊர்கள்லேயும் அவர் தலைவர் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறது இதில் பின்புலத்தில் ஒரு விஷயம். சீமான் பற்றி இந்த செய்தி இப்போ வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அது நம்ம வெங்காயம் பட இயக்குனர் வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய அரெஸ்ட்டு. அப்போ இவ்வளோ நாள் ஏன் நீ வெளியிடாமல் பேசாமல் இருந்தீங்க? இதை விட மோசமாலாம் சீமான் பேசும்போது கூட நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் ஏன் வெளியிடுறீங்கிற கேள்வி அவரையும் சேர்ந்து நம்ம கேட்குறோம். அவர் பெரியார் குறித்து ரொம்ப இழிவாக பேசுகிறதுனால அவர் பொறுத்து பார்த்து இனி பொறுக்க முடியாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அதை வெளியிட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுது. சீமானோட சமீப கால நடவடிக்கைகள் அவரோட பொருத்தி பார்க்கணும்னா, சீமானோட துவக்க காலம், பொது வாழ்க்கையை துவங்கியது பெரியார் தான். பொது வாழ்க்கையை சீமானோட பொது வாழ்க்கையை துவக்கி வைக்கிறாரு. சீமானோட பொது வாழ்க்கையை பெரியார் தான் முடிச்சு வைக்கிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். பெரியார் பற்றியான அவரோட அவதூறு, பெரியார் பற்றியான ஆமாம், ஏறக்குறைய அவருடைய முடியும் தருவாய்ங்க முடிச்சு வைக்கிறாருங்கிறதுல அவரோட முற்போக்கு அம்சத்துக்கான மூடு விழா நடக்குது. இனி அவர் பாஜகவின் முகமாகவே இருக்கிறாரு. ஒரு அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் ஆகலாம், அல்லது வேற ஏதாவது சங்கி குணாம்சங்களோடு செயல்படலாமே தவிர அவருக்கு மிச்ச சொச்சம் இருந்த தமிழ் தேசிய கண்ணோட்டம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படதா இருக்கும்? பெரியாரை விமர்சித்தா நீங்க உடனே அது பாஜக அஜெண்டாக்குள்ள அவர் வர்றாரு, அப்போ அவருக்கு முற்போக்கு சிந்தனை எல்லாம் அடிபட்டு போய். ஆமா, நீங்க என்ன பெரியாரை எது கொண்டு விமர்சிக்கிறீங்கன்னு இருக்கு. பெரியாரை தாண்டி நீங்க சிந்திச்சு பெரியார் ஒரு பிற்போக்காளராக இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பெரியாரை தாண்டி ஒரு முற்போக்காளராக இருக்கிறீங்கன்னு அடையாளப்படுத்துவீங்க. மாறாக உங்களோட பெரியார் குறித்தான விமர்சனம் எதுவாக இருக்குதுன்னு சொன்னால், பிற்போக்காளர்கள், பாஜகக்காரர்கள், பெரியாருக்கு எதிராக பார்ப்பன கண்ணோட்டம் கொண்டவர்கள், சனாதான பின்புலம் கொண்டவர்கள், இதுகாரம் என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அது உண்மைன்னு சொல்கிற நபராக நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களோட சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் வேறு பக்கம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் வாயால் நீங்கள் ஒத்துக்கிறீங்கிறது அடையாளமாகுது. அதனால் அது பெரியாரை விமர்சிக்கக்கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. பெரியாரை பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த விமர்சனம் என்பது அவரை தாண்டி அவர் பேசின விஷயம், தமிழ் தேசியத்தில் பெரியார் இப்படி செஞ்சுட்டார் அப்படி செஞ்சுட்டார் அதெல்லாம் சரியில்லை, பிரபாகரன் தான் உண்மையான தமிழ் தேசியவாதின்னு சொல்கிறதுல கூட அது சரியா தப்பாங்கிற விவாதம் இருக்கலாம். ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூ இருக்குது. பெரியாரை தாண்டிய தமிழ் தேசியம், பெரியார்கிட்ட தமிழ் தேசியமே கிடையாது, ஒரு தமிழ் தேசிய விரோதி அப்படிலாம் சொல்கிறதுல கூட ஒரு அரசியல் இருக்குது. அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம், போகலாம். ஆனால் இப்போ அதையெல்லாம் தாண்டி சீமான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மிக 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 மோசமாக பெரியார் குறித்து இதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அவதூறு இருக்குல்ல, பெரியார் அப்படி சொல்லலை, இப்படியெல்லாம் இருக்குது. பெரியார் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் பக்தியை, இந்து மதத்தை விமர்சிப்பதுக்கு என்ன பேசுவார் பண்ணால், பக்தி ஒரு மனிதனுக்கு முக்கியமாக, ஒழுக்கம் முக்கியமாக, அதான் பெரியாரோட தாரக மந்திரம்னு சொல்லணும்னா அதை தான் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு பக்தி முக்கியமாக, ஒழுக்கம் முக்கியமானு சொல்லிட்டு தான் கடவுள் கதைகள் எடுத்து சொல்லுவார். எப்படி இருக்கான் அந்த கடவுள்லாம், இவ்வளோ ஒழுக்க கடவுள் இருக்கான் பார், இந்த கடவுள் எப்படி இருக்கான் பார், இந்த கடவுள் எப்படி அந்த ஒரு இவ்வளோ வரைமுறை இல்லாமல் உறவு கொண்டிருக்கிறான் பார், இந்த பிரம்மானு ஒரு கடவுளை கும்புறி அவன் பார் தன் மகளோடு உறவு கொண்டிருக்கிறான் பார், இவெல்லாம் ஒரு கடவுளா, தன்னோட காம உணர்வு இவனுக்கு யாரு கூட உறவு கொள்ளலாங்கிறது இவனோட நியாயமாக இருக்குது. பிரம்மா மகளோட உறவு கொண்டிருக்கிறான், அந்த முனிவர் இவங்களோட உறவு கொண்டிருக்கிறான், மிருகங்களோட உறவு கொண்டிருக்கிறான், இவங்களுக்கு காம உணர்வு அடக்கக்கூடாது, யாரு கூட போகலான்னு சொல்கிறது இந்த கண்ணோட்டை இவங்க கிட்ட இருக்குதுன்னு பெரியார் சொல்லியிருக்கிறார். அதை மட்டும் எடுத்து பெரியார் சொன்னதாக சொல்கிற அந்த மோசடி பல நாள் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மோசடியின் உச்சபட்சமாக சீமான் பேசுகிறாருங்கல்ல. அதனால் அவர் இந்த வாரியான குறைந்தபட்சமான முற்போக்கம்சம் பேசுவது கூட லாய்க்கற்ற நபராக அவர் மாறிட்டார் அப்படிங்கிறதும் அவரோட சோர்ஸ். இன்றைக்கி சீமான் அப்படி பேசுகிறதுக்கு பிற்பாடு அவருக்கு ஏறக்குறைய கண்டிக்காதவர்கள் எல்லாருமே பெரியாரிஸ்டும் கிடையாது. பெரியாரால் ஈர்க்கப்பட்டவர்கள், பெரியார் பற்றி பெரிய கருத்தெல்லாம் தெரியாதவங்க கூட அவரை பற்றி இப்படி பேசுறது தவறானதுன்னு சொல்லி திரைப்பிரபலம் உட்பட நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அதில் ஆதரிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன உடனே அந்த சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, துக்ளக்கு குருமூர்த்தி சொல்கிறாரு, அண்ணாமலை சொல்கிறாருங்கிற சோர்ஸ் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க் அதை தான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கு சாட்சியே அவங்கள தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவர் பின்புலத்தில் அவரோட ஷாப்ட் பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட அவரோட முற்போக்கு அம்சம், அவரோட தமிழ் தேசிய உணர்வு,
பெருமளவில் வந்து இன்னைக்கு அது முடிஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறதோட அடையாளம் தான் சீமானோட முயற்சி. இல்ல அதுதான் அரசுடைமை ஆக்குங்க. பெரியார் அரசு அதுக்கு அதுக்கு இல்லையா சரி அரசுடைமை ஆக்குங்கன்னு சொல்றீங்கல்ல, அரசுடைமை ஆக்காத புத்தகத்தில் பெரியார் அப்படி பேசினான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படிங்க எடுத்தீங்க? அரசுடைமை ஆனால் தான் கண்டுபிடிச்சி சொல்லுவேன்னா அப்போ நான் அப்படி ஒரு புத்தகத்தை படிக்காமே சொல்றியா? அரசுடைமையான தான் நீ படிக்க முடியும். அப்போ பெரியார் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறாருங்கிறது எந்த புக்கில் படிச்சு? அரசுடைமை ஆக்கலையே உனக்கு எப்படி புக்கு கிடைச்சிது? அதை சொல்லு. இல்ல அதுக்கு முன்பு நிறைய பேர் பேசியிருக்காங்க சொல்றாரு. இத்தனை வீடியோ நீங்க அதுதான் அது போய் எல்லாம் மறுத்து தான் இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப அதை மறுத்தா இருக்கிறாங்க. அது வந்து ஒரு லாய்க்கற்ற ஒரு விஷயம், விவாதிக்கக்கூடிய தகுதியற்ற ஒரு செய்தியாக தெரியும். அது அவர் சொன்னது கிடையாது. ஒழுக்கக்கேடாக கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாருங்கிறது தெரியும். சீமான் சொல்கிற செய்தி தான் வந்து என்னென்னா, பார்ப்பனர்கள் பிஜேபிக்காரர்கள் சொல்லும்போது அதுக்கு ஒரு முடிவு இருந்தது, முன்முடிவு இருந்தது. இவங்க அப்படி தான் பெரியார் பற்றி பேசுவாங்கன்னு. சீமான் போன்றவங்க நானும் பெரியார் தான். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் பிறந்தநாள் கூட போஸ்டர் அடிச்சு ஓட்டிக்கிட்டாங்க பெரியார் பிறந்தநாளுக்குன்னு. அப்போ அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த நபர் திடீர்னு அவர் வந்து இந்த சங்கிகள் அரசியல் அவர் பேசும்போது அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கிறதாவும் அது உண்மை போல் நம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிற சோர்ஸாக பல பேர் பேச ஆரம்பிச்சாங்கல்ல. அப்போ அதுக்கு நம்ம மறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் நேருதுங்கிறதுனால அதை நம்ம சொல்கிறோம். இன்னொன்று, சீமான் எங்களோட பயணம் பண்ணவர், எங்களோட இருந்தவர். இதுபோல் பேசுகிறவங்களை எல்லாம் அவர் ரொம்ப கடுமையாகவும் ரொம்ப கேவலமாக திட்டி பேசுவார். பெரியார் பற்றி இதுபோல் அவதூறு பேசுகிறவங்கள அவர் மறுத்து பேசியிருக்கிறாருங்கிறது தெரியும். இப்போ மற்றவங்க சொல்கிறத விட்டுருங்க, இதுபோல் பேசுகிற இந்த செய்தியவே இப்படிலாம் சொல்கிறானுங்க பெரியார் குறித்து அயோக்கிய. அதாவது பார்க்குறவனுக்கு பெரியாரை பற்றி எவனா திட்டி பேசுகிறானா நம்மளை கொண்டு பிரித்து மேஞ்சிடுவான் போல இருக்குது சீமான்னு அப்படி பேசுவாப்புல. இன்றைக்கி பிரபாகரனை வச்சு பேசுகிறாருல அதே துணியில் தான் பேசுவாப்புல. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு பிழைப்புவாதம் மேலோங்கி இருக்குது. பெரியாரை பற்றி இவ்வளோ தூரம் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த மடைமாற்ற விஷயமா இது இல்லை. அவர் அம்பலப்படுத்த எனக்கு வந்து சீமான் வந்து அவர் பிரபாகரனை ஆதரித்து பேசுறது கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. பெரியார் இயக்க மேடைகளில் இன்றைக்கி பெரியாரிஸ்டுகள் அவருக்கு எதிராக வந்து தீவிரமாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பிரபாகரன் குறித்து அவர் பேசுகிற செய்திகள் எதுவுமே இன்றைக்கி பேசுனதில்லை. இன்றைக்கி இந்த ஃபோட்டோ போலியானது அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த ஃபோட்டோ தயார் பண்ணி கொடுத்ததே பெரியாரிஸ்டுகள் தான் ஒன்று. அதே மாதிரி இந்த வந்து இது ஃபேக் ஃபோட்டோங்கிறது எல்லாருக்கும் முன்னாலேயே தெரியும். ஆனாலும் அவங்க சொல்லலை இந்த ஃபோட்டோ. அதுதான் சொல்கிறேன், பிரபாகரனோடு இவங்க இணைந்து சீமான் பிரபாகரனை போய் பார்த்தாரு அப்படிங்கிற செய்தியோட தொடர்பு இருக்குல்ல. அப்போ பெரியார் இயக்க மேடைகளில் சீமான் பேசும்போது பெரியார் இயக்கமே வந்து பிரபாகரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 80களின் இறுதியிலிருந்தும் 2016 வரைக்கும் பெரியார் இயக்கத்தில் பெரியார் இல்லை பிரபாகரன் தான் இருந்தார். பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெரியார் இயக்க குடும்பங்களில் பேர் பெரியார் இயக்க பேர் பகுத்தறிவு பேர் வைக்கிறது இல்லை. பையன் பிறந்தான்னா பிரபாகரன், பொண்ணு பிறந்தா மதிவதனிங்கிற பேர். நீங்கள் தேடி பாருங்கள், எல்லா திகா திராவிட குடும்பம் பெரியார் இயக்க குடும்பத்தில் இருக்கிற பசங்க எல்லாருக்கும் இந்த பேர் தான் இருக்கும். அப்போ பிரபாகரன் புகழ் ஓங்கி இருந்தபோது அங்கே அவரை பயன்படுத்துகிறாங்க. சீமான் வந்து பேசும்போது பெரியாரையும் பேசுகிறாரு பிரபாகரனையும் பேசுகிறாருன்னு மேடையில் பேசுவார். நான் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி என்னோட புத்தக விழாலாம் பேசியிருக்கிறாரு. அங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவார். அதுக்கப்புறம் பிரபாகரனை பற்றி பேசுவார். இன்றைக்கி என்ன பேசுகிறாரோ பிரபாகரனை பற்றி அது எல்லாமே அங்கே பேசுனது தான். அதை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி இன்னும் அதிக கதைகள் பேசுகிறார். அன்றைக்கி ஒரு 10 கதை வச்சுருந்தாரு, இன்றைக்கி ஒரு 15 கதை சொல்கிறாரு. அப்பவும் அது கதை தான், அதில் உண்மை கிடையாது. அன்னைக்கு அதை கொண்டாடியவர்கள் தான் இன்றைக்கி அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது சீமானுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அப்போ வந்து அன்னைக்கு அவங்க ஆதாயத்துக்கு ஆதரிச்சவங்கன்னு சொல்லலாம். ஆமா, சீமான் பொய் பேசினாலும் ஆமா ஆதரிச்சாங்க, பொய்யான போட்டோன்னு தெரிஞ்சாலும் ஆதரிச்சாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு ஆதாயம். இன்னைக்கு ஆதாயம்ங்கிறத விட அப்படிங்கும்போது உடனே பிரபாகரனை வெளிச்சம் போட்டு காட்டணும்ங்கிறது சரி. பிரபாகரனை குறித்து சீமான் பேசுவது இப்போ வந்து சீமான் பிரபாகரனை சந்திக்கலன்னு சில பேர் சொல்றாங்க. அப்புறம் சில 10 நிமிஷம் தாங்க அவரை பார்த்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் அவர்கள் போட்ட மேடை இருக்குல்ல, அந்த மேடையில் பேசும்போது சொல்லலை. அங்கே அதுக்காக மேடை போட்டாங்க. தம்பியை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு சீமான், அதற்காக நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி அந்த மேடைகளில் நான் பிரபாகரனை பார்த்துட்டு வந்து அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தாரு, எனக்கு அவ்வளோ இதெல்லாம் பண்ணாருங்கிறது அந்த மேடைகளில் பேசினார் விரிவாக. ரொம்ப நாள் அவரோட பல நாள் இருந்த அந்த கதையெல்லாம் பேசும்போது அன்னைக்கு நீ 10 நிமிஷம் தானே பார்த்தேன்னு யாரும் கேட்கவே இல்லை, ஆதரவாக பேசும். அதே பெரியார் ஆமாம் அப்போ கேட்கல. அதே மாதிரி பெரியார் இயக்க மேடைகள்லேயே நான் தான் சொன்னேன்ல, பெரியார் வெளியே போய் பிரபாகரன் தான் பிரதானமாக இருந்ததோட அந்த பின்விளைவை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா சீமான் அங்கே பேசும்போது என்ன பண்ணுவார்னா, பெரியார் பேசும்போது பெரியாரை பற்றி பேசும்போது கைத்தட்டல் கம்மியாக இருக்கும், பிரபாகரனை பற்றி பேசும்போது கைத்தட்டல் அதிகமாக இருக்கும். இது எங்கன்னா பெரியார் மத்தியிலே இருந்தது. அதுலேருந்து தான் சீமான் என்ன பண்ணார்னா, ஒரு கைதேர்ந்து பிழைப்புவாதியாக வளர்ந்து என்ன பண்ணார், நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் மற்றவங்க மத்தியில் பார்க்கும்போது விடுதலை புலி பிரபாகரன் அப்படின்னாலே திராவிட இயக்க எதிர்ப்பு உணர்வு தான். நீங்கள் பெரியாரிஸ்டாக இருக்கிறவங்க கூட தீவிரமான விடுதலை புலி ஆதரவாளர் இருந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, திராவிட இயக்கம் பெரியார் எதிர்ப்பு பேசாட்டி கூட அவங்க திமுக எதிர்ப்பு அதிகமாக பேசியிருப்பாங்க. கலைஞர் ஈழத்தமிழுக்கு எதிராக பண்ணிட்டாருங்கிற இந்த கருத்து சீமான் சொல்கிறாங்க. இந்த கருத்தெல்லாம் அப்போது சொல்லப்பட்டது தான். அப்போ அதோட மையமாக இருந்து தான் சீமான் போன்றவர்கள் உருவாக்கி வந்திருக்கிறாங்க. பெரியார் இயக்க மேடைகளிலே பெரியாருக்கான முக்கியத்துவம் குறைந்து பிரபாகரன் கை ஓங்கி பிரபாகரனுக்காக போனது. இன்னும் சரியாக சொல்லணும்னா, சிறைக்கு போன பெரியார் இயக்க தலைவர்கள் பெரியார் கருத்துக்காக போல,
தடால போய் பொடால போய் பயங்கர துன்பத்தை அனுபவிச்சு வாழ்க்கையே சீரழிஞ்சு போன பெரியாரிஸ்டுகளாம் எதுக்காக போனாங்கன்னா விடுதலை புலி ஆதரவுக்காகவும் பிரபாகரனை ஆதரித்ததுக்காகவும் தான் சிறையில் போய் பல வருஷம்லாம் உட்காந்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே என்ன இருக்குன்னா பெரியார் 2ஆம் பட்சமாக பெரியார் இயக்கத்தில் மாறினதுக்கு பிற்பாடு பிரபாகரன் கை ஓடனோடனே சீமான் போன்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னால் வைகோ, இன்னைக்கு சீமான் பேசுகிற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு வைகோ வந்து பிரதான பாத்திரம் வகிச்சார். பிரதானமாக பிரபாகரனை முன்னிறுத்தி பேசினார். இவரை விடவும் தீவிரமாக பேசினவர் அவர் தான். அப்போ அவர் திராவிட இயக்க தலைவராக இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தின் பெரியார் அண்ணா பற்றி எல்லாம் இல்லாமல் கலைஞருக்கு எதிராக பிரபாகரனை நிறுத்தின போக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அதோட நீட்சியாக தான் இதில் வருது. இப்போ வந்து பிரபாகரன் பெரியாரை குறித்து சீமான் போன்றவர்கள் வெளிவாக பேசுறதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்கும்ல. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2014 இதே எச் ராஜா அங்கேருந்து பெரியாரை குறித்து மிக இழிவாக பேசுறாரு. அப்போ பாஜகவோட வைகோ கூட்டணியில் இருக்கிறாரு. அப்போ நான் கண்டித்து பேசுகிறேன். ரொம்ப ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. வைகோலாம் பக்கத்தில் இருக்கார். பெரியாரை செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறாரு அவர் எச் ராஜா. அன்னைக்கு இப்போ ஒரு கண்டனம் கூட பெரியார் இயக்கத்திலிருந்து வரவே இல்லை. பெரியார் இயக்க தலைவர்களும் சொல்லலை, வைகோவும் சொல்லலை. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி வந்து எச் ராஜா இவ்வளவு கேவலமாக பெரியாரை கொடுத்து செருப்பால் அடிப்பேன்னு சொல்கிறான். இது பெரியார்னு பற்றி பிரபாகரன் சொல்லியிருந்தா நேரம் எச் ராஜா கதையை கந்தலாக இருக்கும்னு அன்றைக்கி நான் சொன்னேன், 14 சொன்னேன். அப்போ இந்த அலட்சிய போக்குகள் இருக்குல்ல பெரியாரிஸ்டுகள் மத்தியிலே, பெரியாரை விடவும் பிரபாகரன் தான் முக்கியம். பிரபாகரனை திட்டி பேசிட்டா பிரச்சனையே வேற மாதிரி ஒரு டோனில் இருந்தது பார்த்தீங்களா. அந்த தயாரிப்பின் உச்ச வடிவமாக தான் சீமான் போன்ற கலிசடைகள் உருவாகி வந்திருக்கிறாங்கன்னு தோணுது. அது என்ன பண்ணாருன்னா எல்லா விடுதலை புலி ஆதரவாலும் டோட்டலாக தள்ளிட்டு திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, திராவிட இயக்கமே பெரியாரே கலிசடைன்னு பேசுவதன் மூலமாக அவர் சங்கிகள் கிட்டையும் புலம்பெயர்ந்த திராவிட இயக்க எதிர்ப்பாளர் பற்றியும் செல்வாக்கு பெறும் துணியோடு அவர் பேசுகிறாருக்கிறது அதோட உள்நாளும். அதில் சீமானுக்கு வந்து அடிப்படையில் அவருக்கு பெரியார் பற்றி விருப்பம் கிடையாது, பிரபாகரனை பற்றி கூட கிடையாது. இப்போ பிரபாகரனை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, பிரபாகரனுக்காக பேசுகிறாரு, அவர் அதுலையும் கிடையாது. இப்போ கூட பெரியாரை திட்டி பேசிட்டாருன்னு நிறைய பேர் பதிலுக்கு அவர் ரொம்ப கடுமையாலாம் பேசுகிறாங்க. அவரோட மனைவி குறித்து பேசுகிறது, அவர் சின்ன விஷயம் சொல்கிறது, மாமியார், அதெல்லாம் வந்து சீமானுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போகுது. அப்போ அது மாதிரி பேசுகிறேன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அது கூட பேச தேவையில்லை. நீங்கள் சீமானை ரொம்ப இழிவாக திட்டி பேசணும்னா சீமானுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் வசூல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவரை பற்றி திட்டி பேசுவார். அதில் ஒரு லாபம் இருக்குதுன்னா நீங்கள் சீமான அளவுக்குலாம் கெட்ட வார்த்தை உங்களால் பேச முடியாது. சீமானை ரொம்ப கேவலமாக திட்டி பேசணும்னா அது சீமானாக தான் முடியும். நீங்கள் சீமானே ஹையர் பண்ணிட்டீங்கன்னா அவரே ஒரு அப்பாநாதலுக்கு பிறந்தானா சீமானு, டே உனக்கு மானம் கட்டவனே, அந்த மாதிரிலாம் அவரே பேசிப்பார். அந்த மாதிரி ஒரு நபர் தான் சீமான். சீமானுக்கு கொள்கை சார்ந்த விஷயங்களோ இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு. நீங்கள் ரஜினிகாந்தை 4 நாளைக்கு முன்னால் வரைக்கும் கேவலமாக திட்டின ஒரு நபர் 4ஆவது நாள் கழிச்சு ரஜினிகாந்தை போய் பார்க்குறாரு, அவங்க கொண்டாடுறாரு, சங்கீன்னா வந்து தோழன்னு சொல்கிறாருல, அவ்வளோதான். இது அரசியல் சகஜம் தானே. இல்லை அரசியல் இல்லை குறைந்தபட்சம் இல்லை, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கூட்டணியோடு இருக்கிறது தத்துவார்த்தத்தில் யார் பற்றி டோட்டலாக தவறு பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாஜக காரர்கள் எடுத்துக்கிட்டா கூட பாஜக காரர்கள் ராமர் தான் சிறப்பானவர்னு பேசிக்கிட்டு வந்தவங்க ராமர் மோசமானவர்னு ஒரு பாஜக சொல்ல மாட்டார், சங்கராச்சாரி இழிவானன்னு ஒரு பார்ப்பனர் சொல்ல மாட்டார். நீங்கள் எவ்வளோ மாற்றம் இருக்கலாம், அவர் திமுகவுக்கு வரலாம், அண்ணா திமுகவுக்கு போகலாம், காங்கிரஸுக்கு போகலாம். ஒரு பார்ப்பனர் திமுக தீவிர அபிமானியாக கூட இன்றைக்கி எஸ்வி சேகர் கூட திமுகவுக்கு தீவிர அபிமானி மாதிரி வேஷம் காட்டுறாரு. ஆனால் சங்கராச்சாரி கொடுத்தார் கண்ணோட்டமும், சங்கராச்சாரி இந்த சமூகத்தை வந்து சாதி ரீதியாக சனாதானம் வந்து மேன்மையானதுன்னும், பெண்கள் இழிவானவர்கள், சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, தொட்டா தீட்டா ஆயிடுங்கிற கண்ணோட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு எதிராக பேசவே மாட்டாங்க. நீங்கள் திமுக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா திமுக தலைமையை புகழ்ந்து பேசுவாங்க, வேணும்னா பாஜக 2 வார்த்தை திட்டிப்பாங்க. அதில் ஒரு லாபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் திமுக எதிர்ப்பாளராக இருக்கும்போது எவ்வளோ லாபம் சம்பாரிச்சாங்களோ அது மாதிரி திமுக ஆதரவாளராக மாறினாலும் இவங்களுக்கு லாபம் இருக்கும். இவங்களுக்கு கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதில் என்ன அவங்க கொள்கையில் கரெக்டாக இருப்பாங்கன்னா சங்கராச்சாரி குறித்து, இந்து மதம் குறித்து எதிரான கருத்தை சொல்ல மாட்டாங்க, சாதி குறித்து, பார்ப்பனி மேன்மை குறித்து எதிரான கண்ணோட்டம் சொல்ல மாட்டாங்க. இப்போ திராவிட இயக்க கான்செப்டுக்கு வர மாட்டாங்க. திராவிட இயக்க திமுக தலைவர்களை புகழ்ந்து பேசுவதன் மூலமாக ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடிப்படையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சீமான் போனவர்கள் அப்படி கிடையாது. சீமானுக்கு எந்த அடிப்படையுமே கிடையாது. அன்றைக்கி எல்லாம் பேசிட்டு வந்தார். நீங்கள் பெரியாரையெல்லாம் சீமான் விமர்சனம் பண்ணுவாரான்னு கூட நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் வந்து பெரியாரை பேசுகிறாருன்னா பிரபாகரனே அவர் பேசுவார், அவரையே அவர் பேசிப்பார் இருக்கிறதா லாஜிக். அதே பெரியாரிஸ்டுகள் அன்னைக்கு அமைதியா இருந்தவங்க 2ஆம் பட்சமா பெரியாரை நினைச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு பெரியாரை பேசிட்டாருன்னு அவங்க இந்த பக்கம் இப்படி படுறது, இது எந்த ஸ்டாண்ட்? ஆமா, இது அதான் சொல்றேன்னு சீமான் போன்றவர்கள் இப்படி வளர்ந்து இருக்குது, தனக்கு எதிராகவே மாறி இருக்குது, அவர்களுக்கு எதிராகவே மாறி இருக்கிறாரு. பெரியாருக்கு எதிராக மட்டும் பேசல, கடந்த காலங்களில் பெரியாரிஸ்டா இருக்கிறவங்களை கொடுத்து அவர் இழிவா பேசுறாரு. இந்த தலைவர்களுக்கு எதிராகவே தனிப்பட்ட முறையில் இழிவா பேசுறாருங்கிறதும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இன்னைக்கு ரொம்ப மோசமா பெரியார் குறித்து பேசுகிற அவர் கருத்து வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு உண்மை போன்ற தோற்றம் தெரியறதுனால அதுக்கு பதில் சொல்ல ஒரு கடமையும் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். முத்துக்குமார்னு ஒருத்தர் ஈழ விஷயத்துக்காக தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டார், பெரிய இஷ்யூவாக போச்சு. அந்த சம்பவத்தை ரொம்ப சீமான் சீன்லே இல்லை. அப்போ வந்து பெரிய முதல்ல அந்த சம்பவம் நடந்து அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், கடிதம் எழுதி வச்சுட்டு. அது ஒரு பெரிய ஒரு புரட்சிகர குணாம்சத்தோடு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அது பெரிய அந்த கடிதம் வந்து மிகப்பெரிய அலையாக இளைஞர்கள் ஒரு எழுச்சி உருவாச்சு. ஒரே நாளில் தமிழகம் முழுக்க இளைஞர்கள் ஆர்கனைஸ் ஆகிட்டாங்க. எங்கே பாரு முத்துக்குமாரோட அந்த தியாகம் குறித்து பேசுவது.
அப்போது குளத்தூரில் அவர் வீட்டுக்கு முன்னால் அந்த சம்பவம் போது திரைப்பிரபலங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, சீமான் மட்டும் இல்லை. சேரன் இவர் வந்திருக்காங்க, யாருமே கூப்பிடல. அப்போ சீமான் நம்மளோட வந்து பெரியாரிஸ்டாக இருக்கிறாரு. பெரியாரை ஆதரித்து கொண்டு, பெரியார் மட்டும் இல்லை திமுகவை ஆதரித்து கொண்டே அவர் பிரபாகரனை ஆதரிக்கிற நபராகவும் அன்னைக்கு இருந்தார். அப்போ நான் பார்த்தேன், என்னடா எல்லாரும் இருக்கிறாங்க, இந்த இடத்துல சீமான் இல்லைன்னா சீமானோட எதிர்காலமே இல்லாமல் போயிடும், ஒரு தமிழ் தேசிய அரசியல் சீமானுக்கு இடம் இல்லாமல் போய்டுன்னு தெரிஞ்சுட்டு சீமான் எப்படியாவது வரணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற தோழர், எனக்கு தெரிஞ்ச தோழர் கோயம்புத்தூரில் வழக்கறிஞர் பாலச்சந்தர், அவர் வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம், அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் இந்த சீமான் வரலன்னா சீமானோட அரசியல் சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லிடுங்க, இதோட அவர் தமிழ் தேசியம் எதுவும் கிடையாது, வீட்டில் படுத்து தூங்க வேண்டியதான்னு சொல்லிடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் குளத்தூர் மணி எனக்கு லைனில் வந்தார், தோழர் இன்னைக்கு சீமான் ஆமாம் தோழர் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு சீமான் மட்டும் இல்லைன்னா சீமானோட அரசியல்லே அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, எப்படியாவது வர சொல்லுங்கள் சீமானு நான் சொன்ன பிறகு அன்னைக்கு நான் சொல்லி தோழர் குளத்தூர் மணி சொல்லி தான் வந்தார். அப்போ எங்கே இருந்தாருன்னா சீமானு திண்டுக்கல் பக்கத்தில் மாயாண்டி குடும்பத்தார் ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் மணிவண்ணல் இவங்களை வரவே இல்லை, சீன்லேயே வரல. அதுக்கப்புறம் மறுநாள் வந்தார். ஆனால் மறுநாள் அன்னைக்கு என்ன படிச்சுன்னா உடனடியாக அன்ற மாலையே வந்து முத்துக்குமார் உடலை அடக்கம் படுறதுக்கு ஏற்பாடு நடந்தது. நம்ம ஏற்பாடாக்கும் போது பல நெடுமாறன்னு மற்றவங்க எல்லாரும் பேசி உட்காந்து ஈவினிங் ஊர்வலம் போகும்னு அறிவிச்சிட்டாங்க. டிவிலெலாம் ஸ்கோரிங் வந்துருச்சு போதுன்னு சொல்லி நான் பார்த்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், முத்துக்குமார் கடிதத்தை எடுத்து வச்சு என்னோட உடலை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வளவு நாள் போராடுவீர்களோ அவ்வளோ நாள் போராடுகள்னு அவன் சொல்லியிருக்கிறான். நீங்கள் வந்து ஒரு நாளில் காலையில் இறந்தது சாயங்காலம் எடுக்கிறதுங்கிறது இது சாதாரண சாவை மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப திட்டமிட்டதாக இருக்குது, அது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த லைன் அண்டர்லைன் பண்ணி இன்றைக்கி ரஜினிகாந்த் விடுதலை சிறுத்தையில் இருக்கிறார் வழக்கறிஞர், அவர்கிட்டையும் அப்புறம் கயல்விழி இன்னொரு பெருஞ்சித்தனோட பேத்தி இருக்கிறாங்க அங்கே இருக்கண்ணி கயல், அவங்ககிட்டையும் அப்புறம் வந்து இன்னொரு வழக்கறிஞர் இருக்கிறாங்க அந்த அவங்ககிட்ட அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு இதை நீங்கள் மேடையில் போய் பேசுங்க, இந்த லைனை அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான், நீங்கள் பணத்தை நீங்கள் உடல் எடுக்கக்கூடாதுன்னு இந்த லைன் அண்டர்லைன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லி அவர் எமோஷனலாக பேசினார். அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞரும் பேசினாங்க, எமோஷனலாக அவங்க பேசி வடிவாம்பாள் அந்த மாதிரி பேர், அவங்க ரெண்டு பேரும் எமோஷனலாக பேசணும். ஒட்டுமொத்த கூட்டாங்க பிடிச்சி இன்றைக்கி எடுத்தால் நடக்கிறதே வேறுங்கிற அளவுக்கு எமோஷனலாக எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதற்கு பிற்பாடு தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து இன்றைக்கி எடுக்கிறதுல முடிவு பண்ணிவிட்டு விசிகா தலைவர் வந்து அறிவிக்க வராரு, இந்த மாதிரி வந்து இன்றைக்கி நாங்கள் எடுக்க சொல்ல வர்றாரு, இவங்க அனுமதிக்கவே இல்லை, எடுக்க சொல்ல வராருன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளையன் வந்து பேச வர்றாரு, அவரையும் பேச விடலை, இன்றைக்கி தான் எடுக்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னா இல்லை இன்றைக்கி எடுக்கலை நாங்கள் நாளைக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னு அதை மாற்றினதுனால தான் சீமான் வந்தார். இல்லைன்னா சீமான் வந்திருக்க முடியாது. சொல்லுங்கள் சீமான். மறுநாள் வந்தார், எனக்கு ஃபோன் பண்ணார், மத்தியானம் அவர் மணிவண்ணன் எல்லாம் வராங்க, தோழர் எங்கே இருக்கிறீங்க, நானும் அப்பாலாம் வரோம், அப்பான்னா யாருன்னு தெரில, அப்போ எனக்கு மணிவண்ணன் அப்பாலாம் வந்துக்கிட்டு இருக்கோம், எங்கே இருக்கிறீங்கன்னா பாரத ராஜா எல்லாம் வந்தாங்க. சீமான் அரசியல் பின்புலம் இதுதான். அந்த முத்துக்குமார் மரணத்தில் கூட அவர் ஷூட்டிங்கில் தான் இருந்தாரே தவிர அந்த இஷ்யூ அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அவரும் ரொம்ப நெருக்கம் மாதிரியும், முத்துக்குமார் மாபெரும் தியாகி மாதிரியும், முத்துக்குமாருக்கான ஃபுல் சோர்ஸ் அவருக்கு தாங்கிற மாதிரியும் என்ன பண்ணுறார், சாதி சார்ந்த பின்புலத்தோடு தன்னோட அடையாளமாக மாற்றிக்க பார்த்தார். இதுதான் சீமான். சீமானுக்கு பெரிய அரசியல் கொள்கையோ அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து இளைஞர்கள் மத்தியில் அவர் பேச்சை கேட்கும்போது எமோஷ்னலாக பேசி ஈர்க்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஆற்றல் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் எதையும் பேசுவார், என்ன வேணுமான்னு பேசுவார். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவரை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும், அவருக்கான இடத்தை கொடுக்கணும்னு நீங்கள் எல்லாம் இல்லை, நான் கொடுக்கணும்னு சொல்லலை, அவர் வரல அப்படின்னா அவருக்கான அரசியல் இல்லாம அன்னைக்கு உண்மையில் சொல்லணும்னா எல்லாரும் ஒரே அன்றைய சூழல் பண்றீங்கன்னா அது அவரோட வளர்ச்சி. ஆமா, அன்றைய சூழல்ல அவர் பெரியார், இன்னும் சொல்றேன், பெரியார் இன்னைக்கு பிரபாகரன் குறித்து இன்னைக்கும் இல்லை பிரபாகரன் குறித்து அவர் பேசுறதுல பொய் தான், உண்மை கிடையாது, மிகைப்படுத்தப்பட்ட பொய். பிரபாகரன் மேலே ஒரு ஈடுபாடாக பேசுகிறாரெலாம் கிடையவே கிடையாது. பிரபாகரனை சந்தித்ததாவோ அல்லது சந்தித்த சில நிமிடங்களோ சந்திக்காமல் சொல்கிற கதைகள் தான் அது எல்லாமே அவர் எடுக்கிற சினிமாவுக்கு சொல்கிற சீன் மாதிரி தான். அவர் ரொம்ப மொக்கையாக சினிமா எடுப்பார், ஆனால் கதை பார்த்தீங்கன்னா மேடையில் பிரமாதமாக சொல்லுவார். சினிமாவில் கதை ரொம்ப மொக்கையாக சொல்லுவார், மேடையில் கதை பிரமாதம். ஆமாம், அந்த மேடையில் நாங்கள் ரசிக்கலாம் இல்லை, அவர் வந்து பெரியார் குறித்து பேசுகிறாருங்கிற புள்ளியில் நான் அவர் ஆதரித்தேன், அது உண்மையும் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து பெரியார் குறித்து அவர் தீவிரமாக பேசும்போது அவர் கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. ஆர்எஸ்எஸ் தமிழகம் முழுக்க தழுவிய தலைவர் அவர் தனிமைப்படுத்தி அவருக்கான போராட்டங்கள் நடத்தும் போது அவருக்கு ஆதரவான போராட்டங்கள் நடத்தணும். ஆனால் அவரோட விடுதலை புலி ஆதரவு பேச்சில் நான் என்றைக்குமே பயணம் பண்ணதில்லை. அவர் பேச்சே ரெண்டாக இருக்குங்க. முதல்ல வந்து என்ன பண்ணார், பெரியார் புகழ்ந்து பேசும்போது என்ன சொல்லுவார், அன்னைக்கே சொன்னார், ஐயா கூத்தாடியார் ராஜா வாக்கனா அவன் கூத்தியாரை மந்தியர் ஆக்கிடுவான்னு சொன்னார், ஆக்கிட்டு போயிட்டான் எம்ஜிஆர்னு பேசுவார் ஒரே பேச்சில். ரெண்டாவது பேச்சில் பிரபாகரனை பற்றி பேசுவார். பேசும்போது நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள்லாம் பேசிட்டு நமது மாநில தலைவர் பிரபாகரனுக்காக ஒப்பற்ற தலைவராக அவர் அர்ப்பணித்த தலைவர் யாருன்னா நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் பாரு. ஒரே பேச்சில் முதல் பேச்சில் எம்ஜிஆர் வந்து கூத்தாடிய ராஜா வாங்கினா கூத்தியார் மதை பார்த்து ஆகிட்டு போயிட்டானா எம்ஜிஆர்னு சொன்னவர். அதே பேச்சில் பிரபாகரன் பெரியாரை பற்றி பேச சொல்லிட்டு பிரபாகரனை பற்றி பேசும்போது அதே பேச்சு அதே மேடையில் கண்டினியூவில் அதே எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவார். இதுதான் சீமா. ஆனால் அது ரெண்டுமே அவர் பண்ணியிருக்காருங்கிற பார்வையில் அவர் பேசியிருக்கலாம்ல.
இல்ல அதுதான் நீங்க ஒரு விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க கலைஞரை பற்றியும் திமுகவை பற்றியும் ஒரு பக்கம் அவங்களுடைய புகழ் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் அதே மேடையில விமர்சனமும் நீங்க வைக்கிறீங்க. கலைஞர் எவ்வளவு தூரம் வந்து பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒருத்தர் ரெண்டு விதமா அவங்க ஒரே சம்பவத்தில் எனக்கு நம்ம சொல்லும் போது நீங்க சொல்ற துணி இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல நீங்க எம்ஜிஆர் மீது விடுதலை புலி ஆதரவாக இருந்ததால அப்படி பேசுறதுன்னு சொன்னா இழிவான குறியீடு நீங்க பெரியாரிஸ்டா இருந்து நீங்க பேச மாட்டீங்க. நீங்க பெரியாரிஸ்டா இருந்து மிக கடுமையா வந்து பிரபாகரன் ஆதரிச்சு நீங்க பேசிட்டீங்க சொன்னா அவர் ஈழ விடுதலைக்கு ஆதரவு தெரிவிச்சார் என்பதற்காக அதே மேடையில் நீங்க ஒரு ஆதரிச்சு அந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டீங்க. இது என்னன்னா அந்த பகுதி பேசிட்டார்ல அது பறந்துட்டார் அவ்வளவுதான். பெரியாருக்காக அது நீங்கன்னா அது வந்து ஒரு மேடையில பிழைப்புவாதமா பேசுவாருங்கிற எதை வேணுமாலும் பேசுறதுக்கான இதை பேசுறேன் இங்க கை தட்டுவாரு அங்க பேசுறேன் அங்க சொல்லுவாருங்கிற அந்த கண்ணோட்டம் அப்பவே அவர்கிட்ட இருந்தது. அப்போ இவர் பிரபாகரனை பற்றி நல்லா பேசுகிறார் என்பதற்காக பெரியார் இயக்கம் தொடர்ந்து அவரை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவர் பெரியார் இயக்கத்தை பயன்படுத்திக்கிட்டாரு. பெரியார் இயக்கம் அவரை ஆதரித்து வளர்த்து விட்டாங்க. அதற்கு பிற்பாடு பெரியார் இயக்கம் அவரை எதிர்த்து வளர்த்து விட்டாங்க. இன்னைக்கு சீமான் வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கிறதுக்கு ரெண்டுமே பெரியார் தான் காரணம். ஒன்று ஆதரிச்சாங்க, அதுக்கப்புறம் பொழுதன்னைக்கு அவர் விமர்சனம் பண்ணி இன்னொரு பக்கம் வளர்த்து விட்டுருக்குறாங்கிறது எல்லா பக்கமும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு இதில் சீமான் தரப்பில் சொல்கிறது என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரன் அவர்களை உயிர்ப்புடன் அவர் வச்சிருக்கிறாரு. அப்போ வந்து அந்த பேஸை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போட்டோ விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க. நீங்க இவ்வளவு நாளா யாரும் எதுவும் சொல்லல, இன்னைக்கு இதை வந்து வர்றீங்க. உயிர்ப்புடன் பிரபாகரனை வச்சிடல, அவர் வச்சிருக்கிறாரு. பிரபாகரன் மேல தன்னோட அரசியலை கட்டமைச்சு தான் ஒரு மிகைப்படுத்த பிரபாகரனை தாண்டிய ஒரு மாவீரனாக தன்னை சித்தரிச்சுக்கிறார். பிரபாகரன் என்ன பண்றாரு, நீ நல்லா நெருங்கி பார்த்தீங்கன்னா சீமான் பேச்சு, சீமான் பிரபாகரனே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் பயன்படுத்துறாரு. இந்த ஃபோட்டோவில் எப்படி டம்மியாக பயன்படுத்தினாரோ பிரபாகரன் இவரை கொண்டாண்டதாகவும் இவரை சிலாகிச்சு பேசுனதாகவும் இவருக்கு செஞ்சதாகவும் இவருக்கு சமையல் பண்ணி கொடுத்ததாகவும் இவருக்கு துப்பாக்கி சூட கற்றுக் கொடுத்ததாகவும் இவரோட உதவியாளர் மாதிரியான ஒரு துணி அதில் இருக்குதுன்னா அப்போ பிரபாகரனும் நானும் நெருக்கமாக இருக்கிறோங்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிற துணி பார்த்தீங்கன்னா பிரபாகரன் பின்புலமாக வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறுவதும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் மடியில் செல்வாக்கு பெறுவது தான் அவரோட நோக்கமாக இருக்குது. அதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவர்களை குறித்தும் இழிவாக பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கிறாரு. அப்படின்னும் போது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் பேச இருக்கிற திராவிட இயக்கம், பெரியார், திமுக போன்ற விஷயங்கள் எதிராக இருக்குதுன்னா அது குறித்து அவர் தீவிரமாக பேசுகிறாரு. அவ்வளோதான் அதோட இணக்கம். தடா பொடான்னு சொல்லி விடுதலை புலிக்கு ஆதரவாக இருந்தாருன்னு சொல்லி எவ்வளோ பேர் வாழ்க்கை போயிருக்குது. ராமகிருஷ்ணன் அண்ணன் பல வருஷம் ஜெயிலில் இருந்தார் தடாவில்னு சொல்லி. கொளத்தூர்மணி பல வருஷம் ஜெயிலில் இருந்தார். எவ்வளோ தியாகங்கள் பண்ணினா பெரியார் இயக்கம் முழுக்க பிரபாகரனுக்காகவும் விடுதலை புலிக்காகவும் தான் அவங்க வேலை பார்த்தாங்க. பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதற்காக தன் வாழ்க்கையை எல்லா மட்டங்களிலும் இழந்தவங்க பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். அப்போது பெரியாரை கைவிட்டு விட்டு பிரபாகரனை முன்னிறுத்ததினால் அதற்கான தண்டனையை பெரியார் இயக்கம் அனுபவிக்குது. அவங்க சின்னதாக ஊதி வளர்த்தது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாத்தானா வளர்ந்து நிற்கிது. பார்த்தீங்களா, வைகோ போன்றவர்களும் அதை தான் செஞ்சாங்க தொடர்ந்து. அப்போ சீமான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் திராவிட இயக்கம் இனவாதம் பேசுவது, அடுத்தவங்களை சாதி ரீதியாக பேசுவது, நீ தமிழர் இல்லைன்னு பேசுவதன் மூலமாக என்ன பண்ணுறாருன்னா அவர் எல்லாரும் பின்னு தள்ளிட்டு மேலே வர்றார். இப்போ இவங்க எல்லாருமே வைகோவும் இனவாதம் பேசினார். அவர் வந்து காவேரியில் தண்ணி வரலன்னா கர்நாடகத்துக்கு எதிராக பேசுவார். பெரியாரிஸ்டுக்கும் செய்வாங்க. இப்போ பெரியாரில் தண்ணி வரல, பெரியார் பிரச்சனை வந்துச்சு சொன்னால் மலையாளிக்கு எதிராக பேசுறது, கேரளாவில் இருக்கிற பேக்கரியில் போய் தகராறு பண்ணுறது, இதெல்லாம் கூட பண்ணாங்க. ஆனால் சீமானோட இனவாதங்கிறது உள்ளூரில் இருக்கிறவங்க எதிராக பேசுகிற கண்ணோட்டமாக அதோட எக்ஸ்ட்ரீமாக மாறி இருக்குது. அப்போ அதோட நீட்சியின் காரணமாக நாங்களும் இருந்திருக்கிறோம். நாங்கங்கிறதோட நான் இல்லை, பெரியார் சீமானை பிரபாகரனுக்காக கொண்டாடின பெரியார் பின்புலம் அது இருக்குது. இதில் முன்னாள் போராளிகள் சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த இறுதி போரின் போது அதற்கு பிறகும் சரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பிரபாகரன் அவர்கள் பின்பு போகிறதோ அவரை கொண்டாடுறதோ அடுத்த கட்ட ஈழ நடவடிக்கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ சீமானை வைத்து அவரை ஆதரித்து முன்னிறுத்தி ஒரு அரசியல் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை மடை மாற்றம் பண்ணிட்டாங்க. வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சூழலை பார்த்தா அதுதான் ஒரு உறுதியாக இருக்குன்னு தோணுது. இது யார் பொறுப்பேற்றுக்கிறது? இதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பேற்றுக்கணும். சீமான் தான். அதுக்கு இன்னைக்கு சீமான் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியார் கருத்துக்களுக்கு எதிராக இல்லை, தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு எதிராக பிரபாகரனை முன்னிட்டு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய கருத்தை காணாம பண்ணிட்டார். இன்னைக்கு காணாம பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. விடுதலை புலி ஆதரவெல்லாம் அவர் பேசுறது இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா பேச முடியாது அவரால். பிரபாகரன் வந்து அப்போ பிரியமாக இருப்பார், அப்புறம் அண்ணன் என்கிட்ட பாசமாக இருந்தார், நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்கலாக சட்ட ரீதியாக பாதுகாப்பாக பேசுகிறாரு.
பேசிட்டு என்ன பண்ணுறாரு, யாரை விமர்சிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசியம் குறித்து அவர் பேசுறதில்ல, அல்லது வந்து இவர் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் அன்றைக்கி காங்கிரஸ் தான் எங்களுக்கு பண்ணிருச்சு கூட காங்கிரஸ் குறித்து பேசுறதில்ல, பாஜக எதிர்ப்பு பேசுறதில்ல, மாறாக எது குறித்து பேசுகிறா திமுகவுக்கு எதிராக பேசுவது, பெரியாருக்கு எதிராக பேசுவது என்பது திட்டமிட்டு உளவுத்துறையின் வேலையாகத்தான் அது இருக்க முடியுங்கிறது தெளிவாக தான் இருக்குது. அவர் பேசுகிற தமிழ் தேசியத்துக்குள் தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் கட்டமைத்தது பெரியார் இயக்கம், பெரியார் கட்டமைச்சார், அதுபோல் திராவிட முன்னேற்றங்கள் கட்டமைச்சது. மற்ற யாருமே தமிழ் தேசியம் பண்ணலை. அவர் கொண்டாடுற பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்தார், அவர் நமக்கும் தலைவர் தான் பார்க்குறோம். ஆனால் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவராக இருந்தார். இந்தி திணிப்பு நான் தமிழ்நாட்டு மேலே திணித்ததில் அவர் ஒரு பங்களிப்பும் இருக்குது, ஏன்னா தேசிய தலைவர் அன்னைக்கு இருந்தார். ஆனால் அவரை கொண்டாடுறது, இந்த பக்கத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துறது, தமிழ்நாடுன்னு பேர் வைத்தது, தமிழ்நாட்டின் பேர் வைக்க முடியாதுன்னு சொன்னார் காமராஜர், அவரை தமிழ்நாடு தலைவராக சொல்கிறது. அப்போ திருவள்ளுவரை முன்னிறுத்துறது, சமஸ்கிருதத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக தமிழ் சொற்களை கொண்டு வந்ததுன்னு சொல்லி திமுகவும் திராவிட இயக்கம் தான் இங்கே தமிழ் தேசிய அரசியல் கட்டமைச்சது. ஆனால் அதுக்கு எதிராக பேசுகிறாருங்கிறது வந்து முற்றிலுமாக அது உளவுத்துறையின் கையில். நான் திரும்பவும் கேட்குறேன், அதுக்கு பொறுப்பேற்பது யார், இதை செய்தது யார்? நீங்கள் சீமானை எவ்வளவு வேணாலும் தாக்கிக்கலாம், ஆனால் இந்த உள்ளுக்குள்ள அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இதுக்கு பின்னாடி காரணமாக இருந்தது பெரியாரிஸ்டுகள், திராவிட இயக்கங்கள். திராவிட இயக்கங்கள் மட்டுமல்ல, இதுல எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீங்க கேட்கறது, நீங்க பொறுப்பேற்றுக்கிறது சொல்லும்போது சீமானை சேவ் பண்ற மாதிரி பேசுறீங்க. இதுல குற்றவாளி சீமான் தான். அவங்கெல்லாம் அது வெளியில வந்து நீங்க அதை பத்தி பேச. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற குற்றவாளியா ஒருத்தர் உருவாகி அடையாளப்படுத்தி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல வந்து இவ்வளவு மோசமா போறாருங்கிறதுனால தான் இவ்வளவு எதிர்ப்போட அவர் கண்டிக்கிறாங்க. திரும்ப நானெல்லாம் சீமான் குறித்து உங்க சேனல்ல ஃபெலிக்ஸ் எல்லாம் பேசும்போது கூட சீமாங்க அதெல்லாம் நம்ம தகுதி தரமற்ற பேச தேவையில்லை, இது பேசுவதற்கு எதிர்க்கிறது மூலம் வளர்த்து வர வேலையை தான் பார்க்குறோம்னு இக்னோர் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு. ஆனால் இந்த கட்டத்தில் பெரியார் குறித்து ரொம்ப இழிவாக பேசுவதும் இதுக்கு வந்து ஒரு வரைமுறை இல்லாமல் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாருங்கிறதுனால தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமாக மாறுது. ஆனால் சீமான் இன்னும் சரியாக சொல்லணும்னா சீமானை அம்பலப்படுத்துவதற்கு பெரியாரிஸ்டுகளும் மற்றவங்களும் தேவையில்லை, அது சீமானை சிறப்பாக பண்ணுறாரு. சீமானை தாண்டி ஒருத்தர் அம்பலப்படுத்த முடியாது. சீமான் தன் வாயால் தான் செல்வாக்கு பெற்றார், சீமான் தன் வாயால் தான் அழிவு தெரிவிக்கிறார். நிறைவாக இப்போ இந்த போட்டோ விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவர் சொல்றது அது உண்மையா, அதாவது அவர் தான் எடிட் பண்ணினது அப்படிங்கிறது அது சரியானதா? ஆமா, நான் ஒரு அவரை வச்சு அது எடிட், அது பாத்தீங்கன்னா எடிட் போட்டோன்னு தெரியுது. நான் சொல்றேன் எடிட் போட்டோ இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, அதனால சீமானை ஏற்றுக்க முடியாது. சீமான் பேசுகிற மோசடிகளுக்கு இல்லை, பிரபாகரனோட நின்று நாளைக்கு ஏதாவது ஒரிஜினல் ஃபோட்டோ கூட வருதுன்னு வச்சுங்களேன், அதனால் சீமான் யோக்கியன் ஆயிட முடியாதுங்கிறத வந்து எடிட் பண்ண ஃபோட்டோங்கிறது அவர் இந்த எடிட் பண்ண ஃபோட்டோ வச்சு ஏமாத்திருக்காங்க. கிளி ஜோசியத்தில் கூட ஒரு கிளி எடுத்துக்க ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு முருகன் கட்டினா 2 பொண்டாட்டி வரும், பிள்ளையார் கட்டினா கல்யாணம் ஆகாது ஒரு ஜோசியம் சொல்கிறாங்க. அதை விட கேவலமாக இருக்குது இது. ஒரு ஃபோட்டோவில் இவர் இல்லவே இல்லாத ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சு இவ்வளோ பெரிய சமூகத்தை, தமிழ் சமூகத்தை வந்து ஏமாத்தி இருக்கிறாருங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குரியதாக பார்க்குறேன். அவர் சொல்லும் போது நீங்கள் கவனிச்சிங்களா? ராஜ்குமார் சொல்லும் போது நான் வந்து சொன்னேன், அவர் செங்கோட்டையன் அவர் மூலமாக தான் அறிமுகமானார், அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க அது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க, எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். விடு ஒரு தலைவர் வளர்ந்துட்டு போகட்டும், நமக்கு வேணும் தான் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்போ அதற்காகவே இதெல்லாம் அப்படியே கொண்டு போகப்பட்டது. ஆமா, அது தலைவர் வந்து வளர்ந்துருக்கிறார், எவ்வளோ கேவலமா வளர்ந்துருக்கிறார். பெரியாரை குறித்து பேசினார் இல்லையா, அந்த சகோதரிகள் வச்சு இது முன்னாடி இது மாதிரி ஏதாவது பேசியிருக்கிறாரா, இல்லை இதுதான் முதல் தடவையா? பெரியாரை குறித்து வந்து முத்துராமலிங்கத்தரோட ஒப்பிட்டெல்லாம் இழிவாக பேசியிருக்காரு. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப கேவலமாக அங்கே போய் பேசும். எப்படி வந்து சுப்பிரமணிய சாமி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்ப்பன அரசியல் இருக்குல்ல, பெரியாரை எதிர்ப்பதற்கு அவங்க எதிர்த்தாங்கன்னா அதுக்கு பார்ப்பன எதிர்ப்பு பேசுகிறார், அதனால் எதிர்க்கிறாருன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா, நான் வந்து தென் மாவட்டத்துக்காரன், சோழ வந்தானே, நான் வந்து முத்துராமலிங்க தேவர், நான் முத்துராமலிங்க தேவர் குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் பிறந்தவனே என்ன சொல்லுவாங்க, தேவர் தான் எனக்கு எல்லாரும் அவர் சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டு திராவிடத்தை திட்டுவார். அதே துணியை தான் சீமான் பேசுகிறார், எதுவுமே புதுசு கிடையாது, அதுதான் திரும்பி சொல்கிறேன். ஆனால் அப்பெல்லாம் அமைதியாக இருந்தவங்க இப்போ வந்து அன்னைக்கு அதை கண்டித்து பேசினாங்க. இன்னைக்கு இல்லை இன்னொரு விஷயம், பெரியாரிஸ்டுகளாக இருக்கிறவங்க தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க, சீமான் இவ்வளோ மோசமாக பேசுகிறாருன்னு கடந்த 10 ஆண்டுகளில் அவருக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சீமானுக்கான எதிர்ப்பு இவ்வளவு தீவிரமாக தெரிவதற்கு பெரியாரிஸ்டுகள் மட்டும் அது கண்டிக்கலைங்கிறத புரிஞ்சுக்கணும். பெரியார் மீது அன்பு கொண்ட எல்லாரும் வந்து கண்டிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், உண்மை வெளிச்சத்துக்கு வரும். ஒரு நல்ல அரசியல் உண்மை வெளிச்சத்துக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி உண்மை வெளிச்சத்துக்கு யாரும் வாய் திறக்கல, அப்ப மௌனமா இருந்துட்டாங்க. இல்ல, அது வந்து சீமானை வந்து ஒரு பிரமுகரா நம்பி அவர் பின்னால தமிழ் தேசிய கருத்துக்காக போராடுற இளைஞர்கள் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இது. நீங்கள் பெரியாரை திட்டி பேசுகிறாரு,
திராவிட இயக்கத்தை திட்டி பேசுகிறார், திமுகவை திட்டி பேசுவது சொல்லிட்டு பிரபாகரன் தான் நமக்கு எல்லாம்னு சொல்லி ஒரு சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் ஒரு 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 குரூப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார்ல. அந்த பசங்க பிரபாகரன்கிட்டே அவர் டம்மியாக தான் இருக்கிறாருன்னு தெரிய வைக்கிறதுக்கு அவங்க தெளியணுங்கிறது தான். ஒரு பொம்மையை வச்சு தான் மெரினா பீச்சில் ரஜினி விஜய் பக்கத்தில் நின்று போட்டோ எடுப்பாங்கல்ல, அதில் கூட ஒரு உருவம் வருது. அது கூட கிடையாது. இது போட்டோவுக்கு பக்கத்தில் போட்டோ வச்சு எடுத்திருக்காங்க. மெரினா பீச்சில் ஒரு விஜய் ரசிகர் விஜய் பக்கத்தில் நின்று போட்டோ எடுப்பார்ல, அந்த தகுதி கூட சீமானுக்கு இல்லை. பிரபாகரன் போட்டோ பக்கத்தில் இவர் போட்டோ வச்சு டம்மி பண்ணுறதுங்கிறது அந்த சீமானை நம்பி இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை அதிகமாக சொல்கிறாங்க. அவங்க வழி உண்மைதான் அப்படின்னு கொளத்தூர் மணி அவர்களே. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். 10 நிமிஷம் சந்திச்சாருன்னு சொல்கிறாருன்னு அதுதான் நான் முதல்ல சொன்னேன். சந்திச்சது உண்மைதான், அவர் 10 நிமிஷம் தான் சந்திச்சாருன்னு சொல்கிறாங்கல்ல. அதை நீ ஏன் முதல்ல சொல்கிறேன்னு நீங்கள் ஏற்பாடு பண்ண மேடைகளில் இந்த கதைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் நான் என்னோட புத்தக வெளியீட்டுலால அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் ஏற்பாடு பண்ண, கோவை ராமகிருஷ்ணன் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் குஜராத் சமாஜில் பேசுகிறாரு. மதிமாறன் பதில் வெளியீட்டு விழாவில் புத்தகத்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் பெரியாரை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இந்த கதையை ஊருக்கு போயிட்டு வந்த கதையை அப்போ தான் வந்திருக்கிறார். சொல்கிறார், காவேரியில் தண்ணி வரலங்கிறானுங்க, நம்ம ஊரில் என்னடா உங்கள் ஊரில் அண்ணன் நடேசன் சொன்னார். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நேராக போகிற காவேரி டேமில் ஒரு குண்டை வைக்கிற தண்ணி பாட்டுக்கு வரும்னு அண்ணன் நடேசன் எனக்கு சொன்னார். இப்படிலாம் அப்பவும் கதை சொன்னார். அப்போ கை தட்டுனவங்க தாங்கிறேன். அப்போ கை தட்டினவங்க தான். அந்த நேரத்தை 10 நிமிஷம்னு சொல்கிறீங்கல்ல, அந்த 10 நிமிஷம்தான் பிரபாகரனை சீமான் சந்தித்தார் என்பதை சொல்வதற்கு உங்களுக்கு 10 வருஷம் ஆயிருக்குங்கிற. நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கணும் தான், இந்த பிரச்சனை கிடையாது. நன்றி, நன்றி, மகிழ்ச்சி, நல்லது.